Dear students, welcome to Social Science class, History Lesson 1, Educational Development in India. இந்தியாவில் கல்வி வளர்ச்சி. It is the 8th standard, term 2, History Lesson 1. Introduction. அறிமுகம். Education is a continuous process. Education is a continued process of acquiring and sharing of knowledge, skills and values. கல்வி என்பது அறிவு, திறன்கள் மற்றும் மதிப்புகளை பெறக்கூடிய ஒரு தொடர்ச்சியான செயல்முறை. Education is recognized as the foundation of a progressive society. இந்த கல்வி முறை ஒரு முற்போக்கான சமுதாயத்தின் அடித்தளமாக இருக்கிறது. அதாவது பொறுப்புள்ள ஒரு நல்ல குடிமக்களை உருவாக்குவதில் நல்ல பங்கு எடுத்துக்கிறது. Yes, it is plays a vital role in shaping responsible people. Yes, the world we live is constantly changing and developing. இது ஒரு நல்ல மாணவர்களை, ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்குவதில் ஒரு முக்கியமான பங்கு எடுத்துக்கிறது. இது தொடர்ச்சியான ஒரு மாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு உலகமாகவும் காணப்படுகிறது இந்த கல்வியால். ஸோ to meet the challenges and overcome the obstacles, we need to be well educated and to know the role of education in the human development process. இங்கே இருக்கக்கூடிய நிறைய சவால்களை எதிர்கொள்ள, இந்த தடைகளை நாம் உடைத்தெறிய, நாம் நன்கு படித்த மாணவர்களாக நம்மை மேம்படுத்தக்கூடிய இந்த கல்வியை கற்க வேண்டும். Let us learn the development of education in India through the ages. இது பல்வேறு காலகட்டங்களில் கல்வி முறையானது இடைக்காலத்தில் மாறி இருக்கிறது. அதை பற்றி இந்த பாடப்பகுதியில் அறிவோம். எஸ், ஃபர்ஸ்ட் ஒன், எஜுகேஷன் இன் ஏன்சியன்ட் இந்தியா. பண்டைய கால இந்தியாவில் கல்வி வளர்ச்சி எப்படி இருந்தது? எஸ், த ஹிஸ்டாரிக்கல் சோர்சஸ் ப்ரொவைடட் த இன்ஃபர்மேஷன் தட் ஃப்ரம் very early times the tradition of teaching and learning had been in Wagyu in India. இந்தியாவில் தொடக்க காலத்திலிருந்து பாரம்பரியமாக கற்றல் மற்றும் கற்பித்தல் பல்வேறு விதமான நடைமுறைகளில் இருந்ததாக நமக்கு வரலாற்று ஆதாரங்கள் பல்வேறு விதமான தகவல்களை வழங்குகிறது. The concept of education might have originated from the Vedas. இந்த அறிவு அல்லது கல்வி என்கிற தகவல் நமக்கு எங்கிருந்து சார் கிடைக்குது அப்படின்னு சொன்னால் வேதா. இது பண்டைய நூலான வேதங்களில் இருந்து நமக்கு தோன்றியதாக நம்பப்படுகிறது. The literal meaning, the Sanskrit word Veda is knowledge, and the word derived from the word vid, which means to know. இந்த வேதா என்கிற வார்த்தை சமஸ்கிருத சொல்லிலிருந்து வந்தது. அதாவது வித் என்கிற சமஸ்கிருத சொல்லிலிருந்து வந்தது. இதன் பொருள் அறிதல், டு நோ, அறிதல், கற்றுக்கொள்ளுதல் என்பதாகும். Yes, our ancient education system evolved over many centuries and focused on the holistic development of the individual by taking care of both the innate and latent capacities. இங்கே நமது பண்டைய கல்வி முறை பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே உருவானது. இது தனிநபரின் உள்ளார்ந்த மற்றும் மறைந்திருக்கக்கூடிய திறன்களை வெளிக்கொண்டு வருவதன் மூலம் நமக்கு பயன்படுகிறது. இது தனி மனிதர்களை மேம்படுத்த பயன்படுகிறது. பை இண்டிவிஜுவல் டேக்கிங் கேர் ஆஃப் போத் innate and latent, and then it emphasized on values such as humility, truthfulness, discipline, self-reliance and respect for all creations. இந்த கல்வியால் நமக்கு என்னென்னலாம் கிடைக்குது அப்படின்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் ஒன், எஸ், ஹியூமிலிட்டி, and then capacities, discipline,
செல்ஃப் ரிலையன்ஸ், ரெஸ்பெக்ட், அதாவது உண்மை, பணிவு, ஒழுக்கம், சுயசார்பு, இது எல்லாமே கல்வியால் நமக்கு கிடைக்கிறது. அது மட்டும் கிடையாது, செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படின்னு சொல்கிற இந்த சுயமரியாதையும் நமக்கு இந்த அதிகமான மதிப்புகளை வாரி வழங்குகிறது. அண்ட் தென் சோர்சஸ் ஆஃப் லேர்னிங், எஸ், கற்றலுக்கான ஆதாரங்கள் என்னென்ன? யூ மஸ்ட் ஹாவ் ஹியர் த நேம்ஸ் ஆஃப் பனினி, ஆரியபட்டா, காத்யாயனா அண்டு பதாஞ்சலி. நீங்கள் பாணினி, ஆரியபட்டர், காத்யாயனா மற்றும் பதாஞ்சலி பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. எஸ், தியர் ரைட்டிங்ஸ் and the medical treatise of Charaka and Sushruta were also some of the sources of learning. அது மட்டும் இல்லை, அவர்களுடைய எழுத்துக்கள், அங்கிருந்த சரகர், சுஸ்ருதர், இவர்களுடைய குறிப்பான மருத்துவ குறிப்புகள் நமக்கு மிகச்சிறந்த கல்வி ஆதாரமாக இருக்கிறது ஏன்சியன்ட் பீரியடில். And various disciplines such as history, logic, interpretation, architecture, polity, agriculture, trade, commerce, animal husbandry and archery were taught. இன்னும் பல்வேறு விதமான நூல்கள் இருந்ததுக்கான ஆதாரங்கள் இருக்கிறது. குறிப்பாக வரலாறு, தர்க்கம், பொருள் விளக்கம், ஆர்கிடெக்சர் கட்டிடக்கலை, பாலிட்டி அரசியல், அக்ரிகல்ச்சர் விவசாயம், ட்ரேடு, காமர்ஸ் வணிகம், வர்த்தகம், அப்புறம் அனிமல் ஹஸ்பண்டரி கால்நடை வளர்ப்பு, இன்னும் பல்வேறு விதமான ஆர்ச்சரி வில்வித்தைகள் போன்ற பல்வேறு துறைகள் ஏன்சியன்ட் எஜுகேஷன் சிஸ்டமில் மாணவர்களுக்கு கற்பிக்கப்பட்டது. Physical education too was an important curricular area and peoples participated in games and recreational activities. இங்கே இருக்கக்கூடிய உடற்கல்வி ஒரு முக்கியமான பாடத்திட்டமாக இருந்தது. மாணவர்களுடைய குழு விளையாட்டு அப்படின்னு சொல்லுவோம், ரீக்ரியேஷனல் ஆக்டிவிட்டீஸ், கேம்ஸு. இப்போ மாணவர்களுடைய குழு விளையாட்டு இதெல்லாம் முக்கியமான பொழுதுபோக்கான கல்வி முறையாக இருந்தது. எஸ், அண்ட் த குருஸ் and their students worked constantly together to become proficient in all aspect of learning. கற்றலில் அனைத்து அம்சங்களும் நல்ல திறமையான மாணவர்களாக வளர்வதற்கு அங்கே இருக்கக்கூடிய குருக்கள் தான் நல்ல ஒரு கைடாக, அதாவது மிகச்சிறந்த வழிகாட்டியாக மாணவர்களுக்கு இருந்தார்கள். அவர்களோடு மாணவர்களும் இணைந்து பணியாற்றினார்கள். அண்ட் தென் மாணவர்கள் திறன்களை மதிப்பீடு செய்வதற்காக நிறைய விவாதங்கள் நடத்தப்பட்டது. கற்றலில் மேம்பட்ட நிலையில் மாணவர்கள் இளைய மாணவர்களுக்கு வழிகாட்டியாகவும் விளங்கினார்கள். And then next one, ancient education system in India, a way of life. பண்டைய கால இந்தியாவில் கல்வி முறை ஒரு வாழ்க்கை முறையாக இருந்தது. குருகுலா சிஸ்டம் அப்படின்னா குருகுல கல்வி முறை. In ancient India, both formal and informal education existed. இந்தியாவில் பண்டைய காலத்தில் முறைசாரா கல்வி மற்றும் முறை சார்ந்த கல்வி இரண்டு வகையான கல்வி அமைப்புகளும் இருந்தது. Indigenous education was imparted at home, temples and பாடசாலாஸ் அண்டு குருகுலாஸ். எதெல்லாம் குருகுலமாக இருந்தது அப்படின்னு சொன்னால், அங்கே இருக்கக்கூடிய ஹவுசஸ் வீடுகள், டெம்பிள்ஸ் கோவில்கள், அண்ட் பாடசாலைகள், அண்ட் குருகுலாஸ் குருக்கள் இருக்கக்கூடிய முக்கியமான குருகுலங்கள், இதெல்லாம் பண்டைய கல்வி நிலையங்களாக இருந்தது. There were people in homes, villages and temples who guided young children in imbibing pious way of life. அது மட்டும் கிடையாது, அங்கே இருந்த மக்கள் அந்த குழந்தைகளுக்கு பக்தியும் நேர்மையான வாழ்க்கை முறையை எப்படி வாழ வேண்டும் என்பதை சொல்லி கொடுத்திருந்தார்கள். So, temples played a vital role in imparting education and served the center of learning. அப்போ கல்வியை வாரி வழங்குவதில், கல்வியை அளிப்பதில் முக்கியமான ஒரு கற்றல் மையமாக இருந்தது இந்த கோவில்கள் தான். எஸ், அண்ட் தென்
students went to viharas and universities for higher studies. அப்போ மேற்படிப்புக்காக உயர் படிப்புக்காக மாணவர்கள் விகாரங்கள் மற்றும் பல்கலைக்கழகங்கள் விகாராஸ் அண்ட் யூனிவர்சிட்டிஸ் இந்த மேல் படிப்புக்காக மாணவர்கள் சென்றார்கள். டீச்சிங் வாஸ் ஓரல் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ரிமெம்பர்ட் அண்ட் மெடிடேட்டட் அப்பான் வாட் வாஸ் டாக் இன் த குருகுலாஸ். இப்போ எப்படி அவர்களுடைய கற்பித்தல் முறை இருந்தது அப்படின்னு சொன்னால் வாய்வழியாகவே கற்பித்தல் முறை இருந்தது. குருகுலங்களில் இந்த கற்பிக்கப்பட்டது அனைத்து மாணவர்கள் நினைவில், அதாவது அவர்களுடைய ஆழ் சிந்தனையில் வைத்து கொள்ள வேண்டும். And then many of these gurukulas were named after the sages. அப்போ பல அந்த குருகுலங்கள் முனிவர்களின் பெயராலேயே அழைக்கப்பட்டது. ஏன்னா முனிவர்கள் தான் அந்த குருகுலத்தில் முக்கியமான குருக்களாக இருந்தார்கள். The situated in forest and serens and peaceful surroundings, hundreds of students used to learn together in gurukulas. அப்போ அந்த காடுகளின் மையப்பகுதிகள் தான் பெரும்பாலும் குருகுலங்கள் இருந்தது. காரணம், அங்கு அமைதியான சூழல் அமைந்திருந்தது. நூற்றுக்கணக்கான மாணவர்கள் ஒன்றாக அங்கேயே தங்கி மாணவர்கள் குருகுலங்களில் தங்கி படித்தார்கள். During the yearly period, education was imparted by teacher, which means guru or acharya, to the peoples who gathered around him and came to live in his house as members of his family. அதன் பிறகு இந்த தொடக்க காலத்தில் ஆசிரியர்கள் என்கிறவர்கள் குருக்கள், அதாவது ஆச்சாரியா, தன்னை சுற்றி இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு மட்டுமே கல்வி வழங்கப்பட்டார். அதன் பிறகு குருவின் வீட்டிலேயே, அந்த குருக்களுடைய வீட்டிலேயே குடும்ப உறுப்பினர்கள் போல மாணவர்கள் தங்கி பயின்றார்கள். திஸ் வாஸ் known as குருகுலா சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன். இது குருகுல சிஸ்டம், அதாவது குருகுல கல்வி திட்டம் என்று அழைக்கப்படுகிறது. த ஃபேமிலி ஆஃப் குரு ஃபங்க்ஷன் ஆஸ் டிமாஸ்டிக் ஸ்கூல் ஆர் ஆஸ் அன் ஆசிரமா. இந்த குருவின் குடும்பம் வீட்டு பள்ளி அல்லது ஆசிரமம் என்று அழைக்கப்பட்டது. Yes, during that period, the gurus and their shishyas, which means peoples, lived together, helping each other in day-to-day life. அப்போ அந்த காலத்தில் குருக்கள் அவர்களுடைய சீடர்கள், அதாவது மாணவர்கள் தான் சீடர்கள் அப்படின்னு சொல்லுவோம். பீப்புள்ஸ் ஆர் சிஷ்யாஸ் என்று அழைக்கப்பட்டார்கள். ஒன்றாக வசித்து அன்றாட வாழ்க்கையில் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொண்டார்கள். Yes, the main objectives was to have complete learning, leading as disciplined life and realizing one's inner potential. ஸோ அதனுடைய எய்ம் என்ன, அங்கே தங்கி படிக்கிறதுனால அன்றாட வாழ்க்கையில் ஒருவருக்கு ஒருவர் உதவி செஞ்சுக்கிறது மட்டும் கிடையாது, ஒரு முழுமையான கற்றல், ஒரு ஒழுக்கமான வாழ்க்கையை வாழ்வதல், இது ஒரு முக்கிய பண்பாடாக இருந்தது. ஸ்டூடெண்ட்ஸ் lived away from their homes for years together till they achieved their goals. அங்கே மாணவர்கள் குறிப்பாக வீடுகளை விட்டு குருகுலங்களிலேயே ரொம்ப வெகு தொலைவில் தங்கி இருந்தார்கள். அதனால் அவர்களுடைய எல்லை அல்லது இலக்கு, அவர்களுடைய எய்மை அச்சீவ் பண்ண முடிந்தது. த குருகுலா வாஸ் ஆல்சோ த பிளேஸ் வேர் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த குரு அண்ட் த ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்ட்ரென்தன் வித் டைம். அப்போ மாணவர்கள் குருகுலத்திலேயே தங்கி இருக்கணும், அது மட்டும் இல்லை வீடுகளை விட்டு விலகி இருக்கணும். ஒரு குறிப்பிட்ட காலம் குருவுக்கும் மாணவர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய உறவு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷன், அதாவது ஸ்ட்ரென்த்தனாக ஒரு வலுப்பெறும் நிலையை இடமாக இந்த குருகுலம் இருந்தது. அண்ட் தென் மெனி monasteries and viharas were set up for monks and nuns to meditate, debate and discuss with the learning for their quest for knowledge during this period. அப்போ இந்த காலகட்டத்தில் துறவிகள், அங்கே இருக்கக்கூடிய பெண் துறவிகளும் நிறைய பேர் இருந்தாங்க. இவங்க எல்லாம் தியானம் செய்வாங்க, அங்கே இருக்கக்கூடிய விவாதங்கள் நடத்துவாங்க. அவர்களுடைய அறிவு தேடலுக்கு இது ஒரு முக்கிய காரணமாக இருந்தது. Around this viharas, the other educational centers of higher learning developed, which attract the students from China, Korea, Tibet,
Burma, Ceylon, Java, Nepal and other distant countries. அப்போ பல மடங்கள் இருந்தது, மடாலயங்கள் இருந்தது, பல விகாரங்கள் இருந்தது. இது உயர்கல்வி பெறுவதற்காக மிகப்பெரிய கல்வி நிலையங்களை இது ஏற்படுத்தி இருந்தது. இத்தகைய கல்வி மையங்கள் அப்படின்னு சொன்னால் எதுனா சீனா, கொரியா, திபெத், பர்மா, சிலோன், ஜாவா, நேபாளம், இது பல நாடுகளில் இருக்கக்கூடிய மாணவர்களை கவர்ந்தெழுத்தது. தேங்க்யூ.